தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சிவ திருத்தலம் சேனல் மூலமாக சிவமுத்துக்குமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த சேனலை நீங்கள் முதல் பார்க்கிறவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதுதான் தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும். கடந்த வாரம் நாம் திருவல்லிக்கேணியில் அமைந்துள்ள தீர்த்த பாலீஸ்வரர் திருத்தலத்தை பற்றி பார்த்தோம். அதை பார்க்காத அன்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் வேற ஒரு சிவ திருத்தலத்தை பற்றி பார்ப்போமா? அருள்மிகு தேனுகாம்பாள் உடனாய அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் திருக்கோயில் மாடம்பாக்கம், அந்த திருத்தலத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருத்தலம் அமைந்துள்ள இடம் தாம்பரத்துக்கு அருகில் செங்கல்பட்டு மாவட்டம். தாம்பரத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் ராஜ கீழ்ப்பாக்கம் என்கின்ற ஊருக்கு பக்கத்தில் உள்ள மாடம்பாக்கம் என்ற இடத்தில் மெயின் சாலையிலேயே இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோயிலோட ஸ்தல வரலாறு சொல்லணும் அப்படின்னா, இந்த கோயில் சோழர்கள் காலத்தால் கட்டப்பட்ட ஒரு திருத்தலம். இந்த சோழர்கள் கட்டும்போது அவ்வளவு சிறப்பாக கட்டியிருப்பாங்க. ஆனால் கட்டி இருக்கும்போது யாரோட காலத்தில் அது கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் ராஜராஜ சோழனோட தந்தை சுந்தர சோழன் அவரோட காலத்தில் இந்த திருத்தலம் செங்கற்களால் கட்டப்பட்டது. அதற்கு பின்பு அந்த முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கருங்கற்களால் கட்டப்பட்டு வடிவமைக்கப்பட்டதாக புனரமைக்கப்பட்டதாக வரலாறு சொல்லுது. இந்த திருத்தலத்தோட மேலும் ஒரு சிறப்பு என்ன சொல்லணும் அப்படின்னா, கபிலர் என்ற ஒரு ரிஷி தன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் கழித்து மோட்சம் அடைவதற்காக சிவபெருமானை நோக்கி தவம் இருந்ததாக சொல்லப்படுது. அவ்வாறு அவர் தவம் இருக்கும்பொழுது சிவலிங்கத்தை வைத்து தினமும் வழிபாடு செய்து வந்தார். அவ்வாறு சிவ வழிபாடை செய்யும் போது ஒரு நாள் ஒரு கையில் சிவலிங்கத்தையும் மற்றொரு கையில் பாலையும் வைத்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் போது அவர் சிவலிங்கத்தை இடது கையால் பிடித்த காரணத்தால் தோஷம் அடைகிறார். இந்த தோஷத்தின் காரணமாக அவரால் முக்தி நிலையை அடைய முடியவில்லை. மோட்ச நிலையை தடுக்கப்படுகிறது. இந்த மோட்சம் தடுக்கப்பட்ட காரணத்தினால என்ன பண்றாரு, மீண்டும் அவர் மோட்சம் அடைவதற்காக பசு உருவில் மறுபிறவி எடுத்து வர்றாரு. அப்போ பசு ஊர்வல மறுவிடத்தை எடுத்து சிற்றேரி என்ற ஒரு ஊர்ல வசித்து வரும்போது, அந்த ஊர்ல பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரி அருகில் மேய்ச்சல் புறம்போக்கு நிலம் இருக்கு. அந்த இடத்துல மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் அந்த பசுவோட சொந்தக்காரர் என்ன பண்றாரு, அவர் பார்க்கும்போது அந்த பசு என்ன பண்ணுது, தரையில புதைந்து கிடக்கிற ஒரு கல்லு மேல தன்னுடைய மடியில் இருக்கிற பாலை எல்லாம் சுரந்து அந்த கல்லு மேல ஊத்திக்கிட்டே இருக்கு. அப்போ மடியெல்லாம் காலியாகி போச்சு. பாலெல்லாம் எல்லாத்தையும் சுரந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. இதனால கோபம் அடைஞ்ச அந்த எஜமானர் அந்த மாடை என்ன பண்ற, பசுவை என்ன பண்றாங்க, அடிக்கிறாரு, துன்புறுத்துறாரு. வழி தாங்க முடியாமல் அந்த பசு அந்த கல்லு மேல போய் மோதுது. தன்னோட காலால எடறி விடுது. அப்போ எடறி விடும்போது அந்த கல்லுல இருந்து ரத்தமாக வெளியில வருது. அப்போ ரத்தம், என்னோட கல்லுல இருந்து ரத்தம் வருதே அப்படின்ட்டு அந்த பசுவோட சொந்தக்காரர் பயந்து போய் ஓடி போய் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் போய் கூட்டிட்டு வர்றாரு. அப்போ கூட்டிட்டு வந்த எல்லாம் பார்க்கறான், ஒரே ஆச்சரியம். கல்லுல இருந்து எப்படி ரத்தம் வரும் அப்படின்னு ஒரே ஆச்சரியம். அப்போ அந்த கல்லை தோண்டி பார்ப்போம் அப்படின்னு சுத்தி தோண்டும் போது சுயம்புவாக சிவபெருமான் லிங்க வடிவில் அந்த இடத்துல உருவமாக காட்சி கொடுக்குறாங்க. அப்போ அந்த இடம் தான் இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய திருத்தலமாக தேனுபுரீஸ்வரர். தேனு என்பது பசு. பசு அந்த இடத்துல பாலை சுரிந்து சிவபெருமான் இருப்பதை அந்த இடத்துல காட்சி கொடுத்த காரணத்தினால அந்த இடத்துக்கு தேனுபுரீஸ்வரன் சொல்லி பெயர் வந்தது. இது இந்த இடத்தோட சிறப்பாக நம்ம சொல்லப்படுறோம். அதே போல மேலும் சிறப்புகள் உங்களுக்கு சோழர் காலத்தை பற்றி நல்லா தெரியும். சோழர் காலத்துல கட்டடக்கலைக்கு இன்னைக்கு ஈடு இணை எந்த ஒரு கட்டடக்கலையும் நம்மளால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பான கட்டடக்கலையில பண்ணியிருக்கிறாங்க. அதே போல அந்த கோயிலுக்குள்ள திருத்தலத்துக்குள்ள போகும்போது கருவறை பார்த்தீங்கன்னா அந்த பீடம் சதுர வடிவில் அமைக்கப்பட்டிருக்கு.
அந்த சதுர வடிவில் அமைக்கப்பட்ட பீடத்துல ஒரு ஜான் உயரம்தான், 3 விரக்கடை அகலம். அந்த அளவுல லிங்கமூர்த்தியாக சிவபெருமான் அழகாக காட்சி கொடுக்கிறாரு. மூர்த்தி தாங்க அவரு. மூர்த்தி எவ்வளவு இருக்கிற சின்னதாக இருக்காரு, ஆனா கீர்த்தி எவ்வளவு தெரியுங்களா? அவ்வளோ பெரிய கீர்த்தி. அவ்வளோ இந்த சின்ன லிங்கத்துல அவ்வளோ பெரிய கீர்த்தி, மக்களுக்கு அவ்வளோ நன்மைகள் கிடைச்சிட்டு இருக்கு. இந்த நன்மைகள் பெறுவதற்காக மக்கள் ஜனஜனமாக வந்து இறைவனை வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது இல்லாம இந்த கோயில் வெளியில தூண்களால அழகழகாக சிற்பங்களை வடிவமைச்சு பண்ணியிருக்கிறாங்க. இந்த சிற்பங்கள் ஒவ்வொன்றும் பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக நமக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அதுல சரபரேஸ்வரர்ன்ட்டு ஒரு சிற்பத்தை வடிவமைச்சிருக்கிறாங்க. அந்த சரபரேஸ்வரர் அவருக்கு வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் மாலை நேரத்துல 4:30 to 6 மணிக்குள்ள ராகு காலத்துல அவருக்கு பூஜைகள் செய்யப்படுது. இந்த ராகு கால பூஜையில செய்யும் போது ராகு தோஷம் இருக்கிறவங்க அந்த பூஜையில வந்து கலந்துக்கும் போது அவர் ராகு தோஷம் நீங்கி அவருக்கு என்ன வேணுமோ அது சரியாக கிடைக்கப்படுது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பூஜையாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் அந்த இடத்துல கிடைச்சிட்டு இருக்கு. மேலும் அந்த இடத்த பத்தி இன்னும் சிறப்பா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, அந்த கருவறைக்கு மேல வானம் சொல்லுவாங்க, விமானம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த விமானம் நம்ம யானை இருக்கு இல்லையா, யானையோட பின்பகுதி எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி ஒரு வளைந்த நிலையில விமானம் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த விமானத்தை பார்க்கும்போதே அந்த அளவுக்கு ஒரு யானை இதோட தோற்றம் மாதிரி அந்த இடத்துல நம்ம காட்சி கொடுக்குது. அதுக்கு வந்து சான்ஸ்கிரிட்ல சொல்றாங்க, அதை தமிழ்ல சொல்லும்போது தூங்கானை மாடம் சொல்லி அதுக்கு பேர் சொல்றாங்க. அந்த தூங்கானை மாடம் எப்படி, அந்த மாடம்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு வார்த்தையே அந்த ஊர் மாடம்பாக்கம் சொல்லி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. அப்போ மாடம்பாக்கம் இந்த ஊர்ல அந்த திருத்தலம் அமைக்கப்பட்டிருக்கு, அவ்வளவு அருமையாக அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தூண்கள்ல பல வகையான சிலைகள் சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலுக்கு வரவங்க கிரக தோஷம் இருக்கிறவங்க, நாகதோஷம் இருக்கிறவங்க அந்த கோயிலில் சிறப்பாக வழிபாடு பண்ண அவர்களுக்கு அந்த தோஷங்கள் எல்லாம் விலகி அருமையாக அவருக்கு நடக்க ஆரம்பிக்குது. அதனால அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து பயனடைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை சிறப்பாக சொல்லணும். இந்த ஸ்தலம் அவ்வளவு முக்கிய வாய்ந்த ஒரு ஸ்தலமாக இருக்குது. மேலும் இந்த ஸ்தலத்தோட இன்னொரு சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஸ்தலத்துல கோபுரங்கள் இல்லை, கோபுரங்கள் இல்லாமல் மொட்டையாகவே இருக்கும். ஏனென்றா அந்த ஆரம்ப காலத்துல இருந்தே பல ராஜாக்கள் மன்னர்கள் அதுக்கு பின்னால வந்தவங்க எவ்வளவோ அந்த கோபுரத்தை கட்டுவதற்கான முயற்சி எடுத்து பார்த்தாங்க. ஆனால் ஒவ்வொரு முறை நடக்க முயற்சி எடுக்கும் போதும் தடைப்பட்டுக்கிட்டே இருந்தது. அதனால இதுவரைக்கும் இன்னும் அது மொட்டை கோபுரமாகவே இருந்துகிட்டு இருக்கு. மேலும் எல்லா கோயில்களையும் பார்த்தீங்கன்னா 4 வாசல்கள் இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் ஒரே ஒரு வாசல் மட்டும்தான், பிரகார வாசல் கிழக்கு பக்கம் மட்டும்தான் இருக்கு. மீதி எந்த பக்கமும் வாசல்கள் இல்லை. மேலும் இந்த கோயிலில் ஒரு பிரார்த்தனை என்ன அப்படின்னு பார்த்தா, இங்க நம்ம வேண்டக்கூடிய அனைத்து நியாயமான கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படுகிறது. அனைத்துமே சிறப்பாக இறைவனால் அங்கே கொடுக்கப்படுகிறது. மேலும் இங்கே வரக்கூடிய அந்த தோஷங்கள் சொல்றாங்க இல்லையா, நாகதோஷம், கிரக தோஷம், இதற்கான தோஷங்களுக்கான பிரச்சனைகளும் அங்கே தீர்க்கப்படுகிறது. அனைத்து விதமான தோஷங்களும் அங்கே நிறைவேற்றப்படுறதுனால சிறப்பாக இருக்கு. மேலும் இந்த இடத்துல வடுக பைரவர், முருகன், சரபேஸ்வரர் மூவருமே மூர்த்திகளாக பரிவர்த்தனை பிரார்த்தனை மூர்த்திகளாக இங்கே இந்த இடத்துல காட்சி கொடுக்குறாங்க. இந்த காட்சி கொடுக்கக்கூடிய அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் மிக சிறந்த முறையில் இருக்கு. அதே போல இந்த கிரகங்கள் வக்ரம் அடையுதுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த வக்ர தோஷம், அந்த தோஷங்களும் இந்த இடத்துல நிவர்த்தி செய்யப்படுது. மேலும் பிரார்த்தனை நம்ம பார்த்தோம். அதே போல நேர்த்தி கடன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வடுக பைரவருக்கு திராட்சையால மாலை அணிவித்து நேர்த்தி கடன் செய்யும் போது அந்த நேர்த்தி கடன் மூலமாக இங்க பலன் கிடைக்கப்படுது. அதே போல வெண் பூசணியில நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும் போது அவருக்கு அந்த பிரார்த்தனை மூலமாக நமக்கு நேர்த்தி கடன் சிறப்பாக செய்யும் போது நமக்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்குது. அதே போல மூலவராக இருக்கக்கூடிய தேனுபுரீஸ்வரருக்கு
வஸ்திரம் அணிவித்து திருமஞ்சனம் சாத்தி அவருக்கு வழிபாடு செய்யும் போது நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறுது. ஆகவே இந்த மாடம்பாக்கத்தில் உள்ள தேனுபுரீஸ்வரர் கோயிலுக்கு அனைவரும் வருகை தந்து தங்களுடைய பிரச்சனைகளை இறைவனிடம் வேண்டி தங்களுடைய பிரார்த்தனை மூலமாக அனைத்தையும் சரியாக செய்து தாங்கள் நல்வாழ்வு வாழ இந்த சிவ திருத்தலம் சேனல் மூலமாக அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை நாம் பார்த்த இந்த சிவ திருத்தலம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். அடுத்த வாரம் மற்றும் ஒரு சிவ திருத்தலத்தை நாம் பார்ப்போமா? நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.